கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு உதவி செய்கிற பரிசுத்த சேனை, எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாவதாக. இந்த சுருக்க தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எம்மட்டாக தந்திருக்கிறீர். எங்களுடைய ஜீவத்திலே கூட்டி தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உமக்கே துதியும் கனவும் மகிமையும் உண்டாகட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தரலும். இதன் மூலமாக நாங்கள் உங்களுடைய திரு வசனங்களை கற்று அதன் பிரகாரம் எங்களுடைய ஜீவியத்தை நடத்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை எங்களுடைய அன்றாட ஜீவியத்திலே நாங்கள் முன்மாதிரியாக வைத்து உங்களுடைய சுபாவங்களை பயிற்சி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனுடைய நாட்களிலே இந்த பேதுரு எழுதியிருக்கிற இந்த பொதுவான நிருபத்திலே, முதல் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறியிருக்கின்றார்: வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதியிருக்கிறார். வேலை செய்கிறவர்கள் அனைவருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த நாட்களிலே வேலை செய்தவர்களுக்கும் மற்றும் இந்த நாட்களிலே வேலை செய்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் இந்த வேலை செய்கிறவர்கள் என்று குறிப்பிடும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிற, அவருடைய கற்பனைகளில் கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்களை அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்கிற ஒவ்வொருக்கும் உரித்தான ஒரு கட்டளை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்துல நாம் படிக்கும்போது நல்ல எஜமான்களும் இருக்கலாம், நல்ல அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், நல்ல நண்பர்கள், கூட வேலை செய்கிறவர்கள், பொறுப்பானவர்கள், அது எந்த ஆபீஸாக இருக்கலாம், எந்த கடமை செய்கிற மக்களா இருந்தாலும் சரி, எவ்விதமான வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, எல்லா விதமான வேலைகளுக்கும் இது பொருத்தமானது. அப்பொழுது அதை கூறும்போது இந்த பேதுரு கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரமாக அவர் கூறுகின்றார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக, ஆலோசனை நிமித்தமாக சபைக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். நல்ல குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நமக்கு வேலை செய்கிறவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைந்திருக்குமா? இல்லை என்றால் அதற்கான சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் அமைந்திருக்குமா? இல்லை என்றால் துன்பங்கள், பிரச்சனைகள், அபாயமான இடங்கள், இல்லை என்றால்
கஷ்டமான இடங்கள் போன்ற பல சூழ்நிலைகள் மத்தியிலே வேலை செய்கிறவர்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். நல்லவர்களும் இருப்பார்கள். நல்லவர்கள் என்று கூறும்போது வேலை செய்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை மனதில் வைத்து அவர்கள் இந்த வேலையை செய்து முடிக்க முடியுமா, அவர்களுக்கு இது முடிந்த ஒரு வேலையா இல்லையா, கடினமானதா, அபாயமானதா, நஷ்டமானதா என்றெல்லாம் தெரிந்த ஒருவர் நாம் நல்லவர், நல்ல தலைவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வேலை செய்கிறவர்களுக்கு மிகவும் கடினமான, அபாயமான, சாதகமில்லாத சூழ்நிலையாக இருக்கிற வேலைகளை குறித்தும் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கான தலைவர்கள் அதை குறித்து கவலைப்படாமல் எக்காரணம் கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா அபாயங்கள் மத்தியிலேயும், நஷ்டங்கள் மத்தியிலேயும், கஷ்டங்கள் மத்தியிலேயும் குறித்த நேரத்திலே குறித்த விதமாக சொல்லப்பட்ட விதமாக அந்த வேலைகள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர்களும் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள், கர்த்தருடையவர்கள் அவர்களுக்கு சுயத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவர்கள் இந்த முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் மனமாற கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கிற இதன் காரணமாக அவர்கள் அந்த துன்பங்களை சகிக்க வேண்டும், வசதி குறைவுகளை சகிக்க வேண்டும், நஷ்டங்களை சகிக்க வேண்டும், சாதகமில்லாத சூழ்நிலைகளை சகித்து புன்முறுவலோடும் சகிப்பு தன்மையோடும் கர்த்தரை துதித்து கொண்டும் செய்ய வேண்டிய வேலைகளை நேர்மையாக எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதின் அர்த்தம். 19ஆம் வசனத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் கூறுகிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் தீமையை செய்யக்கூடாது. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்கிற போது அதற்காக நாம் கோபம் கொண்டோ இல்லை என்றால் மற்றவர்களை குறை சொல்லியோ, தலைவர்களை குறை சொல்லியோ நாம் அந்த வேதனையோடோ எதிர்ப்பு நினைவுகளோடும் கசப்போடும் பழிவாங்கும் சிந்தையோடும் கோபத்தோடும் அந்த வேலையை நாம் செய்யாதபடிக்கு பொறுமையோட செய்வோமானால், சகிப்பு தன்மையோட நாம் அந்த வேலையை செய்வோமானால் அதனாலே தேவனுக்கு நாம் பிரீதியா இருக்க முடியும் என்று 19ஆம் வசனத்திலே கர்த்தர் கூறுகின்றார். அவ்விதமாக நாம் நடந்து கொள்ள, அவ்விதமாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை நாம் பயிற்சி செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கின்றார். 20ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று வசனம் கூறுகின்றது. அவ்விதமாக நாம் வாழ வேண்டும். அவ்விதமாக நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் புன்முறுவலோடும் சகிப்பு தன்மையோடும் நாம் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை நாம் பயிற்சி செய்து நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாத தலைவர்கள்
வேலைக்கான வேலையாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை அறிந்த தலைவர்களுக்கான வேலைகளா இருந்தாலும், நாம் கர்த்தருக்காக வேலை செய்கிறோம். நம்முடைய வேலை, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை அந்த அதிகாரி மூலமாக, அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வேலை. ஆகவே நம்முடைய வேலை கர்த்தருக்கானது. அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நாம் அதை நிறைவேற்றுகிறோம். அதை நாம் மனதில் கொண்டு அந்த வேலையை நாம் கர்த்தருக்கு விருப்பமான விதத்திலே நிறைவோடு செய்ய வேண்டிய விதமாக பொறுப்போடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நாம் அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றும் போது கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். அது ஒரு முன்மாதிரியான ஒரு கடமையாகவும் இருக்க முடியும். ஆக மற்றும் இந்த நமக்கு மேலான அதிகாரி ஒருவர், அவர் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர். அவர் கர்த்தரை அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும் அவர் கர்த்தர் அவரை பயன்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை கர்த்தர் அனுமதித்திருக்கின்றார். ஆகவே அதை நாம் மனதில் கொண்டு நமக்கு தீய எண்ணங்களை எழுப்ப முயற்சி செய்கின்ற பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நின்று நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு மனதில் எப்போதும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை காத்துக்கொண்டு நாம் நம்முடைய வேலைகளை, நம்முடைய கடமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு கர்த்தர் மேல் வைத்த முழு அன்போடு நாம் இது செய்து நிறைவேற்ற நாம் கடன் பெற்றிருக்கின்றோம். அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கும். 20ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், 21ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசிக்கிறது, நாம் பின்பற்றி செல்லுகிறது, நாம் கீழ்ப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்திற்கு, அவருடைய வசனத்திற்கு, அவருடைய கட்டளைக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, பிதாவானவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அவர் மன மடிவு இல்லாதபடிக்கு, துக்கம் அடையாதபடிக்கு மகிழ்ச்சியாக நம்ம எல்லாருடைய மீட்புக்காக பாடுபட வேண்டியது இருந்தது. கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டார். அவர் குற்றம் செய்யாதவர், குற்றம் இல்லாதவர், பாவம் அவரில் இல்லாமல் இருந்தது. அவர் பாடுபட வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்ம எல்லாருடைய மீட்புக்காக, நம்ம எல்லாரையும் நரக தண்டனையிலிருந்து தப்புவித்து பரலோக பாக்கியத்திற்காக வழிநடத்துவதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக அந்த இடத்துல, நாம் பாடுபட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டியது இருந்தது. அதை அவர் நமக்காக மகிழ்ச்சியோடும் வரவேற்போடும் அதை சகித்து பாடுபட்டு நம்மை நரக தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டார். பரலோகத்திற்காக நம்மை மீட்டு கொண்டார். இந்த பெரிய பாக்கியத்தை விசுவாசிக்கிற, இந்த சிலுவை பாடு மரணங்களை விசுவாசித்து, ஆம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக பாடுபட்டார் என்று விசுவாசித்து அவரிடம் நம்முடைய பாவங்களை சொல்லி, குற்றங்களை சொல்லி அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்டு அவரை நம்முடைய ஆண்டவருடைய ரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து அவருடைய சுபாவங்களை பயிற்சி செய்வோமானால் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியான, செல்லும்படியான ஒரு கீழ்ப்படுதலை உடையவர்களாக நாம் காணப்பட முடியும். அவருடைய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் தகுதி உள்ளவர்களாக வாழ முடியும். ஆகவேதான் இந்த கட்டளையின் மூலமாக
வசனத்தின் மூலமாக நமக்கு இந்த நாளின் காலையிலே இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் நம்மை கர்த்தருக்கு ஒப்படைத்து நம்முடைய கடமைகளின், நம்முடைய ஜீவியத்தின், நம்முடைய பொறுப்புகளின் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவைகளே ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளிலே நான் தொடர்ந்து செல்லும்படியாக எனக்கு உதவி செய்யும். உம்மை துக்கப்படுத்தாத படிக்கும், உம்மை வேதனைப்படுத்தாத படிக்கும். ஆண்டவரே உமக்கு பிரியமான விதத்திலே உம்மை பிரீதிப்படுத்தும் விதத்திலே என்னுடைய கடமை அமைந்திருக்கட்டும். என்னுடைய கடமைகளை செய்து நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். பலன் தாரும், பரிசுத்தம் தாரும், தூய்மை தாரும், அன்பு தாரும், மன்னிப்பு தாரும் என்று நாம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே அவர் நமக்கு தருகிற பலத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய கடமைகளை முடித்து சபாஷ் இல்லையென்றால் பரிசு புகழ் இவைகளை பெற்று அதை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க, கர்த்தருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளின் இந்த சுருக்க செய்திக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பரிசுத்த சேனை இந்த சபைகளை நீர் ஆசீர்வதியும். அதன் பொறுப்பாளர்கள், அதன் தலைவர்கள், விசுவாசிகள், உதவி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நாமத்தை மேம்படுத்தியுள்ளோம். இந்த மக்களுடைய கடமைகளிலே அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உழைப்பு, பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீர் அவர்களை மேன்மைப்படுத்தும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நல்ல சுகத்தோடும் பலனோடும் காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம் இருப்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அது மொத்தமா உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள், அவர்களுடைய படிக்கிற குழந்தைகள், வேலை செய்கிற குழந்தைகள், சின்ன குழந்தைகள், வாலிபர்கள், எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம், சுதந்திரம் தந்த அறிவு, திறமை கொடுத்த ஆண்டவரே, படிப்பிலே முன்னேற, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல வாழ்க்கை துணைவியர்கள் கிடைக்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் புத்திர பாக்கியம் உண்டாயிருக்க, குடும்பத்திலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் மத்தியிலே பெரிய சமாதான, அன்பு, ஐக்கியம் உண்டாயிருக்க, நல்வாழ்வு உண்டாயிருக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி தப்பு தருவீராக. இந்த பரிசுத்த சேனை சபைகள் இந்தியாவின் பல பகுதிகளிலே செயல்பட்டு வருகின்றன. அவற்றை நீர் ஆசீர்வதியும். பல கிளைகள், சபைகள் எழும்பி உம்மை மையப்படுத்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட உங்களுடைய வருகைக்காக நாங்கள் தயாராக இருக்க, இரத்த சாட்சி மரணத்துக்கும் தயங்காத படிக்க ஆண்டவரே, நம்முடைய வருகையில் நாங்களும் காணப்பட, இன்னும் எங்களோடு கூட ஏராளமான ஆத்மாக்களும் ஆதாயப்படுத்தப்பட்டு உன்னுடைய வருகைக்காக ஆதாயப்படுத்தப்பட, உன்னுடைய ராஜ்யத்திலே காணப்பட தகுதியுள்ளவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. துதியும் கனமும் மகிமை உமக்கே தருகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.